நம்ம தொடர்ந்து ஈரானுடைய தகவலை பார்த்துட்டே இருந்தோம். இப்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே போற ஆரம்பிச்சிட்டாங்க. 35 தாக்குதல் இப்போ மட்டுமே நடந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பகலில் தான் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. முதல் கட்டமாக தாக்குதல் நடந்திருக்கு. இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நியூஸில் ஒரு 5 நிமிஷமாக தான் தலைப்பு செய்தியில் போயிட்டுருக்கு. ரொம்ப டீட்டெயிலான நியூஸ் இன்னும் வரல. ஏன்னா இப்போ தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால லைவில் இப்போ தான் போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் புகையாக இருக்குது. 35 இடத்துல அடிச்சிருக்காங்க ஈரானில். அப்படிங்கும்போது பறந்து என்ன பண்ணியிருக்காங்களா, பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த அடித்தோம், அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அடித்தாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஈரானை எப்படியாவது கட்டுப்படுத்தணும், ஒரே அடியிலேயே என்ன பண்ணிடணும், ஈரானை சரணடைய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இவங்க அடிச்சிருக்காங்க. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தோம். ஆய்வாளர்களும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய இன்னும் அந்த இராணுவத்தை சேர்ந்தவங்களும் சொல்லிட்டு இருந்தது, நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், ஈரானை அடித்தோம்னா இந்த தடவை ஒரே தடவையில் அடிச்சிடணும், பல இடத்துல இலக்கு வச்சு அடிச்சிடணும், திருப்பி அவங்க அடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சிடணும். ஏன்னா திருப்பி ஈரான் அடித்தா இவங்களுக்கு இழப்பு ஜாஸ்தி. அமெரிக்காவுடைய இராணுவ தளம் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்குது. எங்கே அடிப்பாங்கன்னே தெரியாது, எந்த இடத்துல வேணால் அடிச்சிருவாங்க. அதனால இஸ்ரேலுக்கு மட்டும் பாதிப்பு இல்லாமல் அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்கிறனால இந்த தடவை கூட்டாக சேர்ந்து 2 பேர் இறங்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்தே அடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் இப்போ என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னா 35 இடத்துல அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பல இடங்கள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் போன்ற இடங்கள்லாம் ஈரானில் வெறும் புகை மண்டலமாக இருக்குது. பார்த்தாவே வான் உயர அளவுக்கு வெறும் மண் மட்டுமே புகையாகவே தெரியுது. மற்றபடி இன்னும் எந்தெந்த இடம் அடிக்கப்பட்டிருக்கு, மக்கள் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, சயின்டிஸ்ட் எத்தனை பேர் இலக்கு வைக்கப்பட்டிருக்காங்க, அதேமாதிரி ஐஆர்ஜிசியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அழிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் தலைவர்கள் இறந்துருக்காங்களா அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் இன்னும் வரல. ஏன்னா இந்த தாக்குதல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்போதான் முதல் கட்டமாக அடிச்சிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஐஆர்ஜிசி முக்கியமான இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. போன தடவையே எப்படி அடித்தாங்கன்னா இஸ்ரேலு அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் எங்கெல்லாம் ஈரான் இருக்குதோ அந்த இடத்த முதல்ல குறி வச்சு அடிச்சிட்டாங்க. தாக்குதல் நடத்தக்கூடிய இடம் இருக்கும் பாருங்கள், அதை அடிச்சிட்டாங்க. ஐஆர்ஜிசி இடத்த அடித்தாங்க. சயின்டிஸ்ட்டை குறி வச்சு அடித்தாங்க. இந்த தடவையும் பார்க்கும்போது ஐஆர்ஜிசியுடைய முக்கியமான இடங்கள் அடிக்கப்பட்டதாகவும் ஆயத்துல்லா அல் கோமேனி அவர்களுடைய வீடு அடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அவர் வீட்டில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் முதலே இந்த விஷயம்லாம் வரும்போதே அவங்க வெளியேறினவங்க தான். அதனால் நிறைய இடங்களை குறி வச்சுருக்காங்க. 35 இடங்கள் அப்படிங்கும்போது 35மே பொதுமக்களை நோக்கி குறி வைக்க மாட்டாங்க. பொதுமக்கள் இருக்கிற இடத்த இவங்களுக்கு குறி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு முக்கியமாக இந்த வான் தடுப்பு சாதனங்கள், ஐஆர்ஜிசி போன்ற முக்கியமான இடங்கள், தலைவர்கள், இன்னும் பார்த்தா பதவியில் இருக்கிறவங்க இப்படி தான் குறி வச்சுருப்பாங்க. இப்போ 35 இடம் சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புலேருந்து எந்த ஒரு நியூஸும் வரல. வான் பரப்பை இப்போ எல்லாருமே மூடி இருக்காங்க. ஈரானும் மூடி இருக்காங்க, இஸ்ரேலுமே மூடி இருக்காங்க. ஈரான் ரொம்ப நாளாகவே மூடி தான் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே இவங்க தாக்கிட்டு ஃபுல்லாக விடுமுறை விட்டுட்டாங்க. இப்போ இஸ்ரேல் ஃபுல்லாக விடுமுறை, பள்ளி கல்லூரி எல்லாமே விடுமுறை, எல்லாமே பார்த்திங்கன்னா பங்கருக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. ஃபுல்லாகவே வான் பரப்பை மூடி இருக்காங்க. எல்லா பக்கமுமே பார்த்தா வான் தடுப்பு சாதனங்களை ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல். ஏன்னா எந்த நேரம் வேணால் ஈரான் திருப்பி அடிப்பாங்கன்ட்டு. போன தடவை இஸ்ரேல் அடித்தப்போ பார்த்தா ஒரு நாள் கூட விடாமல் அந்த டைமுக்குள்ளேயே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஈரான் திருப்பி அடிச்சிருந்தாங்க. அதனால் திருப்பி அடிக்கிறதுக்கு எந்த நேரம் வேணால் இருப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க ஈரானுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு கை பார்க்காம ஈரானும் அடங்க மாட்டாங்க. அதனால் பதில் தாக்குதல் எந்த நொடி வேணால் வரலாங்கிறனால இஸ்ரேல் முழுவதுமே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல் மட்டும்தான் அங்கேயே இருக்கிறாங்க, 2000 கிலோமீட்டர் தூரத்தில். அமெரிக்கா எங்கேயோ இருக்கிறாங்க. அமெரிக்காவை போய் தாக்க மாட்டாங்க, ஆனால் அமெரிக்காவுடைய தளங்களை தாக்குவாங்க. தளங்கள் எல்லா இடத்துலையுமே அலாட் பண்ணிட்டாங்களாமா. அங்கே இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்களை இயக்கி வச்சுருக்காங்களாமா. அது இல்லாமல் அங்கே பார்த்தா ஆட்களெல்லாம் குறைக்க வேண்டிய அளவு குறைச்சி வச்சு, முக்கியமான விமானங்களெல்லாம் அங்கே வச்சு என்ன பண்ணக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இராணுவ தளத்திலிருந்து தாக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இராணுவ தளத்துக்கு ஆயுதங்களை கொண்டு இறக்கணும். அமெரிக்கா போர் விமானங்களை கொண்டு இறக்கணும், ஆட்களை இறக்கணும். இல்லை, நம்ம இராணுவ தளத்துலேருந்து தாக்க போகிறதில்ல, வேற ஒரு இடத்துலேருந்து தாக்கிக்கலாம், ஆனால் இராணுவ தளத்தில் பத்திரமா மட்டும் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் காலி பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கடைசியாக பார்த்தா ஒரு 2 இடத்துல என்ன பண்ணாங்கன்னா ஆட்களை எல்லாம் காலி பண்ணாங்க. கத்தாருடைய ஏர்பேஸ்லையும் அதே மாதிரி பார்க்கும்போது ஈராக்குடைய ஏர்பேஸ்லேருந்தும் ஆட்களை எல்லாம் காலி பண்ணாங்க. இந்த மாதிரி ஆட்களையும் விமானத்தையும் காலி பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குது. அடிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்து சமாதானம் பேச போனாங்க. சமாதானம் பேசும்போது கூட ஆய்வாளர்கள் சொன்னது, இவங்க சமாதானம் பேசிகிட்டே எப்போ வேணால் அடிச்சிருவாங்க அப்படின்னு தான்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்பயுமே சமாதானம் பேசிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தை முடிய போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிற நேரத்தில் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. பொதுவாக வந்து சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு, இப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க, போன வாரம் அடிப்பாங்க, அதுக்கு முந்தின வாரம் அடிப்பாங்கலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 10 நோம்பில் என்ன பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இனி இந்த போர் எத்தனை நாளைக்கு நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஈரான் அடிச்சிட்டா ஈரானும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடங்க மாட்டாங்க. அதனால் பதில் தாக்குதல் செஞ்சு தான் ஆகணும். செஞ்சால் மட்டும்தான் ஈரானை காப்பாற்ற முடியும். அதுக்காகத்தான் ஈரானுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கலவரத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த கலவரம் ஒரு மாதமாக போச்சு. அந்த ஒரு மாதமாக கலவரம் போனதின் விளைவாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போரே வந்திருக்குது. கலவரத்தை தூண்டி விட்டு அங்கே உள்ளக்குள்ளே வந்து உளவாளிகளை இறக்கி விட்டு ஒரே சண்டையும் சச்சரமாக பண்ணிட்டு ஈரானவே நிம்மதி இல்லாத அளவுக்கு பண்ணதுக்கு பிறகு தான் இப்போ தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ மக்களுடைய ஆதரவும் அங்கே இல்லாத மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது நிறைய உளவாளிகள் ஈரானுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்குது. பார்க்கலாம். ஏன்னா வந்து எப்பயும் இருக்கிறதை விட இப்போ அதிகமான வேலையை வந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஒட்டுக்கா செஞ்சுட்டாங்க. ஒரு வருஷமாக செஞ்சுட்டாங்க. செஞ்சுட்டு தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதலுக்கு இறங்கியிருக்காங்க. காசா போகிற வேற நிறுத்தி வச்சுருக்காங்களா, இவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. இப்போ எங்கேயுமே போர் இல்லை. லெபனானில் போர் இல்லை, காசாவில் போர் இல்லை, சிரியாவில் போர் இல்லை. இன்னும் வந்து பார்க்க போனால் வேறு எங்கேயுமே போர் இல்லாமல் இருக்குது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரே டார்கெட் ஈரான் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அப்படியே எடுக்கணும். ட்ரம்ப் பேரில் அங்கே உள்ளக்குள்ள என்ன பண்ணும், எண்ணெய் கம்பெனியை நிறுவனம் ஈரானுக்குள்ளே. அதுக்கு தான் இப்போ இத்தனை வேலையும் போயிட்டுருக்கு. கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது, அதுக்கு கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிப்பாங்க. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு வேணுமாமா. அதுக்காகத்தான் வந்து இந்த போரே போயிட்டுருக்குது. பார்க்கலாம். இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் அடுத்தடுத்து செய்திகள் வரும். தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம அடுத்த அப்டேட் வந்த உடனே வந்து தலைவர்களுக்கு என்ன ஆச்சு, ஈரானில் எத்தனை பேர் முக்கியமானவங்க உயிரிழந்தாங்க, இல்லை என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம்.